மறுபடியும் இந்த மூன்றாவது செஷன்ல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் இருக்கிற செஷன் எப்பவுமே செய்தியாளர்களுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடிய செஷன். ஆனால் குரூப் டிஸ்கஷனில் நான் எதெல்லாம் சொல்லலை, எதெல்லாம் விட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கும் மைண்டுக்குள்ளே. ஆனால் அதை எப்படி மேற்கொள்கிறதுனா பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நல்லா தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிறோம், நல்லபடியாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நாங்களே நினச்சிக்கிறோம். ஸோ அப்படி அந்த நினைவுகளோடு இருக்கிறேன் நான். இங்கே நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நெகட்டிவெல்லாம் சொல்ல வேண்டாம், என்கிட்ட செஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க. குரூப் டிஸ்கஷன் நன்றாக கடந்து சென்று நினைக்கிறேன். பாஸ்டர் ஜான் சிவகுமார் அந்த டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ் அந்த ஷீட் எனக்கு அனுப்பியிருந்தாரு. நல்ல அருமையான சிந்தனைகள், நல்ல டிஸ்கஷன் கேள்விகள் அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணும்போதும் உங்களுடைய குரூப்பில் அதை கலந்துரையாடும் போதும் பல காரியங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து நீங்கள் இன்னும் அதிகமாக அதில் கற்று அறிந்திருப்பீங்க நம்புகிறேன். தேவன் தாமே நீங்கள் கலந்துரையாடிய டிஸ்கஸ் செய்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த மூன்றாவது செஷனிலே நாம் மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்க போகிறோம். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து மோசேயின் வாழ்க்கையை குறித்து நாம் இந்த செஷன்ல தியானிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11 23 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். 23 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். முதலாவதாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம், அந்த முழு பகுதியுமே வாசிக்கலாம். 23 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். எபிரேயர் 11 23 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இருபத்தி 29 சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. தேவன் தாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவார். ஆபிரகாமுக்கு பிற்பாடாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மேக்சிமம் ஸ்பேஸ், அதிக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக? மோசே. ஆபிரகாமுக்கு தான் எபிரேயர் 11ல அதிக இடம். நமக்கு தெரியும் ஏன்னு. அவரை விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆகவே விசுவாசிகளுடைய தகப்பனுக்கு மேக்சிமம் ஸ்பேஸ் இந்த சாப்டர்ல. அவருக்கு அடுத்தபடியாக அதிக வசனங்கள் கொடுக்கப்படுறதுக்கு யாருக்கு? மோசே தான் அதிகமான வசனங்கள். 5 முறை இந்த பகுதியிலே நீங்கள் விசுவாசத்தினாலே வாசிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 23வது வசனத்துல விசுவாசத்தினாலே இல்ல, அதுக்கப்புறம் 24ல விசுவாசத்தினாலே, அடுத்து 27ல விசுவாசத்தினாலே, 28ல விசுவாசத்தினாலே, 29ல விசுவாசத்தினாலே. செய்திக்கு எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். 5 தடவை விசுவாசத்தினாலே. 1 மணிக்கு என்ன டைம்? சாப்பாடு டைம்.
அதை நான் மனதிலே அதிகமாக கொண்டிருக்கிறேன் சாப்பாடுங்கிறத. ஸோ சீக்கிரமாக மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த விசுவாசத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 காரியங்களை இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம், மோசேயின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு. முதலாவதாக, மோசே விசுவாசத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டார். அது ஃபர்ஸ்ட் திங். ஓகே, Moses was secured by faith. விசுவாசத்தின் மூலமாக மோசே என்ன செய்யப்பட்டார்? பாதுகாக்கப்பட்டார். பாருங்கள் 23வது வசனத்திலே, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன வார்த்தை? ஒளித்து வைத்தார்கள். ஒளித்து வைத்தார்கள். இந்த எபிரேயர் நிருபத்துல எல்லா நிருபங்களுக்கும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக், சில குணாதிசயங்கள் காணப்படும். இந்த எபிரேயர் நிருபத்திற்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணாதிசயம் என்னன்னு சொன்னா, ஆங்கிலத்துல ஹிஞ்ச் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது தமிழ்ல கொக்கி வார்த்தைகள். கொக்கி தெரியும் அப்படிதானே? கொக்கி, ஹூக் வேர்ட்ஸ், கொக்கி வார்த்தைகள். அதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு குணாதிசயத்துல புதிய ஏற்பாட்டில் வேற எந்த நிருபத்தினை நீங்க பார்க்க முடியாது. எபிரேயர் நிருபத்துல மட்டும்தான் இந்த குணாதிசயம், அதாவது கொக்கி வார்த்தைகள், ஹூக் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் ஒரு புது ஐடியாவை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொக்கி போட்டு அந்த முன்னாடி இருக்கிற பேசேஜ் என்ன செய்வார்? ஒரு கனெக்ஷன் கொடுப்பார். கொடுத்துட்டு புது பேசேஜ் என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். இது எபிரேயர் 1 கடைசி வரைக்குள்ள பகுதியில் திஸ் ஒன் ஆஃப் த ஒரு எபிரேயர் நிருபத்தை ஒரு குணாதிசயம். நம்ம இப்ப அதுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. இங்க கூட நீங்க பார்க்கலாம், மோசேயினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஹூக், ஒரு கொக்கி போடுறாரு. யாருக்கிட்ட? யார் ஒளிச்சு வச்சது? மோசே தன்னை தானே ஒளிச்சு வைக்கல. யார் ஒளிச்சு வச்சா? மோசே. தாய் தகப்பன் இருந்து ஆரம்பிச்சு எங்க ஏற்ற போறாரு? மோசே. ஏன் அதை செய்யறாரு? ஏன் இந்த கொக்கியை போடுறாரு? ஏன் இந்த ஹூக்க போடுறாரு? ஏன்னு சொன்னா, இதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு ஈசாக்கு யாக்கோபு வழி என்ன செய்யறாரு? மோசேட்ட வர்றாரு. சோ இந்த விசுவாச பயணத்துல எபிரேயர் நிருபத்திலேயே ஆசிரியர் என்ன நமக்கு சொல்றாருன்னா, இந்த சரித்திரங்களை தனித்தனியாக படிக்காதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? கனெக்ட் பண்ணி படிங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய சந்ததிகள் என்ன செய்யுச்சு? போயிருச்சு. அந்த யோசேப்பு கிட்ட வந்த அந்த விசுவாசம் 450 காலம் அடிமைத்தனத்தின் மத்தியிலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் செத்து போகவில்லை. எகிப்திலும் அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சு? உயிரோடு இருந்துச்சு. அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமின் சந்ததிகளுடைய விசுவாசம் இப்போ இந்த எபிரேயர் நிருபத்துல பேரையே சொல்லப்படல. அப்கோர்ஸ் பழைய ஏற்பாட்டு அந்த பேரை வாசிக்கலாம். ஆனா இங்கே மோசேயினுடைய பெற்றோருடைய பேர்கள் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. மோசேயுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர் பெயர் சொல்லப்படல. ஆனா 23ஆம் வசனத்துல யாருடைய விசுவாசம்? அது மோசேயுடைய பெற்றோருடைய விசுவாசம். அந்த விசுவாசம் யார்கிட்ட வந்துருச்சு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு அந்த சந்ததிகளின் மூலமாக எகிப்துக்கு போன போதும் கூட அந்த விசுவாசம் சாகல. என்ன செய்யுது? உயிரோடு இருக்குது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு பையன் பிறந்திருக்கிறான். தேசத்துல ஒரு சட்டம். என்ன சட்டம் அது? எந்த ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அது என்ன செய்யணும்? நைல் நதியில எரிந்து விட வேண்டும். அதுதான் சட்டம். ஆனா இந்த வீட்டுல பிறந்த ஆண் குழந்தை எப்படிப்பட்ட ஆண் குழந்தையா சொல்லிக்கிறது? அழகுள்ள பிள்ளை. இதுதான் எப்ப பிள்ளை பிறந்தாலும் நம்ம சொல்றோம், ஐயோ என்ன அழகா அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலேயே மோசேயை குறித்து விவரித்திருக்கிறாங்க. நம்ம படிச்சு பார்ப்போம். அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்போஸ்தலர்
7:20-21 யாருக்காரு கிடைச்சா வாசிக்கலாம், நீங்களும் வாசிக்கலாம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். போதும். சோ அப்போஸ்தலர் 7 அவருடைய பெற்றோர், மோசேயின் பெற்றோர் மோசேயை வளர்த்த காரியம், அதுதான் எம்பசிஸ். இங்க எபிரேயர் 11:23 வளர்க்கப்பட்டதை பற்றி சொல்லப்படல. எதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? ஒளித்து வைத்ததை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எம்பசிஸ். அங்க திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், இங்க என்னது? அழகுள்ளவன். சாதாரணமாக இந்த திவ்ய சௌந்தரியம், அழகு, இதை யாரை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவோம்? ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு, திவ்ய சௌந்தரியம், அழகு. இங்க ஆண் குழந்தை. ஆண்களே, பெண்கள் மாத்திரம் அல்ல திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். ஆண்கள் தான் என்னது? திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு. நம்ம எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாகுபாடலாம். குழந்தையா இருக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் என்னதுதான்? திவ்ய சௌந்தரியம். அழகுள்ள ஆண் குழந்தை தான், அழகுள்ள பெண் குழந்தை தான். மோசேயின் பெற்றோர்கள் மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு. ஆனா நான் அங்க நிப்பாட்ட விரும்பல. இந்த பதம் அழகுள்ளவன், திவ்ய சௌந்தரியம், இத எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோர் எதோட கனெக்ட் பண்றது? விசுவாஸ். அங்கதான் நான் ஐ வாண்ட் எம்பசைஸ், அங்கதான் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். சோ மோசேயினுடைய பெற்றோர் மோசே பிறந்து அவனை திவ்ய சௌந்தரியவனாக கண்டுன்னு சொல்லும்போது, இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் அதை விசுவாசத்தோட கனெக்ட் பண்றதுனால நம்ம என்ன படித்துக் கொள்ளணும் என்று சொன்னால், இது ஒரு பிசிக்கல் பியூட்டி, சரீர பிரகாரமான அழகு மாத்திரம் அல்ல. இங்க போக்கஸ் மோசேயினுடைய பெற்றோர் இந்த குழந்தையினிடத்திலே ஏதோ ஒரு விசேஷ தன்மையை கண்டார்கள். வேத புஸ்தகத்திலே அது என்ன விசேஷ தன்மைன்னு எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. சோ ஆகவே நம்ம ரொம்ப அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் யூதர்களுடைய சரித்திரத்துல ஒரு முக்கியமான ஹிஸ்டோரியன் காணப்பட்டார். இந்த பைபிள் காலேஜுக்கு போனவங்க இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோசிபஸ் அவருடைய பேர். ஜோசிபஸ் என்பவர் யூதர்கள் மத்தியிலே, யூதர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு முக்கியமான சரித்திர வல்லுநர், ஹிஸ்டோரியன் ஜோசிபஸ். ஜோசிபஸ் தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல, அதாவது சரித்திர பூர்வமான ரைட்டிங்ஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, மோசேயினுடைய பெற்றோர்களுக்கு ஒரு 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 கனவு வந்துருச்சு. நான் பைபிள் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, பைபிள் எங்கேயுமே அதை பற்றி இல்லை. ஆகவே இது தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லப்பட விரும்பவில்லை. ஆனா ஜோசிபஸ் என்கிற ஒரு யூத சரித்திர வல்லுநர், இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு யூத சரித்திர வல்லுநர், அவருடைய ரைட்டிங்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யோசேப்புடைய பெற்றோருக்கு பூர்வ நாட்களில் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படியாக ஆண்டவர் பல பல விதங்களில் பேசினாரு, இயேசு கிறிஸ்து வருகிற காலம் வரைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமாக அவர் மூலமாக மாத்திரமே இன்றைக்கு தேவன் பேசுகிறார். அதற்கு முன்பாக கனவுகள், தரிசனங்கள், இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்னார்? பேசினார். மோசேயுடைய பெற்றோருக்கு ஏதோ ஒரு தரிசனம் வந்ததாம். அந்த தரிசனத்துல ஒரு தூதன் வந்து மோசேயுடைய பெற்றோரிடத்துல, இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் இந்த குழந்தை மூலமாக என்ன செய்யப்படுது? நிறைவேற்றப்பட போதுன்னு சொன்னார்களாக யோசேபஸ் எழுதுறாரு, ஜோசிபஸ் எழுதுறாரு. வேத புஸ்தகத்தில் எங்கேயும் அது சொல்லப்படுறது. ஆனால் எபிரேயர் 11 மோசேயினுடைய திவ்ய சௌந்தரியம், அழகு, அந்த விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு காரியத்தை நாம தெளிவாக தெரிந்திருக்க முடியும். மோசேயினுடைய பெற்றோர் இந்த குழந்தையினிடத்துல ஏதோ ஒரு விசேஷத்தை என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. அந்த ஒரு கன்விக்ஷன், அந்த பெற்றோர் 3 மாத காலம் இந்த ஆண் குழந்தை என்ன செய்தாங்களாம்? ஒளித்து வைத்தார்களாம். அந்த காலத்துல குளோரோஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது. மயக்க மருந்து கொடுத்து ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. நைட் இந்த குழந்தை அழுதுருக்குமா? அழுதுருக்கும். டே டைம்ல அழுதுருக்குமா? அழுதுருக்கும். 3 மாசம்னு சொல்லும்போது நம்ம கணக்குல சொல்லுவோம், அது என்னது? அதுக்கு என்ன சொல்லுவோம்? குப்புறப்படுக்கிறார்.
வயசு அப்படிதானே. 3 மாசத்து குழந்தை என்ன செய்யும்? குப்புறப்படுக்கும். அதுக்கப்புறம் கட்டிலில் வச்சிருக்க முடியாது. கட்டிலில் வச்சா கூட என்ன செய்யும்? குழந்தைகள் தானே கீழே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3 மாத காலம் விசுவாசத்தின் மூலமாக இந்த அழகுள்ள குமாரனை மோசேயினுடைய பெற்றோர்கள் விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்தார்கள்? ஒளித்து வைத்தார்கள். மோசே விசுவாசத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு குழந்தை. சௌந்தரியத்தினால் மாத்திரமல்ல, அழகின் நிமித்தமாக மாத்திரமல்ல, விசுவாசத்தின் நிமித்தமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக மோசே. One of the main characters, one of the main rewards of faith is faith keeps us secure. விசுவாசத்தின் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் நம்மை என்ன செய்யும்? பாதுகாப்பாக வைக்கும். It's a wonderful security for us. நமக்கு தேவன் காலையில அந்த செஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் செல்வகுமார் சொன்னார், நம்முடைய இன்னைக்கு காலையில நேற்று விசுவாசம் பொக்கிஷம். It's an inheritance, பொக்கிஷம். That's true, உண்மை. அதே விசுவாசம் is also our security. நம்மை பாதுகாப்பாக வைக்கிற ஒரு காரியம் என்னது? விசுவாசம். மோசேயினுடைய பெற்றோர் விசுவாசத்தின் நிமித்தமாக 3 மாதங்கள் இந்த ஆண் குழந்தையை பாதுகாத்தார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு உலகத்துல அநேகர் செக்யூரிட்டி, பாதுகாப்பை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். படிப்புல பாதுகாப்பை தேடுகிறார்கள், பணத்துல பாதுகாப்பை தேடுகிறார்கள், குடும்ப உறவுகளிலே பாதுகாப்பை தேடுகிறார்கள், பதவிகளிலே பாதுகாப்பை தேடுகிறார்கள். அநேக விதமான இன்ஸ்டிடியூஷன், சமுதாயத்தில் இருக்கிற பல நிறுவனங்களிலே தங்களுடைய பாதுகாப்பை தேடுகிறார்கள், சம்பளத்துல பாதுகாப்பை தேடுகிறார்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான பாதுகாப்பு என்னது? நம்முடைய விசுவாசம். If you don't have faith, you are not secure either. நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நமக்கு என்னதும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. We are like orphans in the streets. தெருவிலே விடப்பட்ட அனாதைகளை போல மாறிவிடுகிறோம். விசுவாசம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான பாதுகாப்பு. மோசே விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்தான்? ஒளித்து வைக்கப்பட்டான். Faith never put Moses' life in danger. Faith only kept his life secure. விசுவாசம் மோசேயின் வாழ்வை ஒருபோதும் கஷ்டங்களுக்குள்ளாக தள்ளிவிடவில்லை. கஷ்டங்கள் சொன்னா அபாயங்களுக்குள்ளாக தள்ளிவிடவில்லை. விசுவாசம் மோசேயின் வாழ்வை என்ன செய்துச்சு? பாதுகாத்துச்சு. மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசம். முதலாவதாக மோசேயின் விசுவாசத்தை பார்க்கும்போது faith is our security. faith, விசுவாசம் நம்முடைய பாதுகாப்பு. ஆகவேதான் பழைய புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற என்னது? ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். By faith we shall conquer. மோசேயுடைய வாழ்க்கையிலே மோசேயுடைய பெற்றோர்கள் மூலமாக அந்த விசுவாசம், மோசே குழந்தையாக இருக்கும்போதே அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. மோசே was kept secure. மோசே விசுவாசத்தினாலே பாதுகாக்கப்பட்டார். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துருக்கிற கிறிஸ்தவ காலகட்டத்திலே அநேக உபதேசங்களை நம்ம கேட்கிறோம். ஒரு வியாதி சுகமாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? அது செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு. அற்புதங்கள் நடந்துருச்சுன்னா அது ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு. இப்படியே நம்ம எதையெல்லாம் நம்ம கண்களால் பார்க்க முடியுமோ, ஃபீல் பண்ண முடியுமோ, இதையே நம்ம என்ன செய்யறோம்? பாதுகாப்பு, பாதுகாப்பு, செக்யூரிட்டின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க மோசே never even felt his parents' faith. ஆனா அவனுடைய பெற்றோருடைய விசுவாசம் யாரை பாதுகாத்துருச்சு? Faith.
நீங்கள் எதை நாடி தேடி செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. பாதுகாப்பிற்காக எதை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் மறந்துவிட வேண்டாம், நாம் தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசமே நமக்கு என்னது? ஒரு பாதுகாப்பு. If you are a person of faith, you are a secure person. நீங்கள் விசுவாசமுள்ள ஒரு நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாப்பான நபராகவும் காணப்படுவீர்கள். பாதுகாப்பற்றவர்கள் யார் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாதவர்கள். Faith kept Moses secure. விசுவாசம் மோசேக்கு பாதுகாப்பாக காணப்பட்டது. இரண்டாவதாக, விசுவாசத்தினால் மோசே கடினமானதை தெரிந்து கொண்டார். விசுவாசத்தினாலே மோசே பாதுகாக்கப்பட்டார். அது முதலாவதாக. இரண்டாவதாக, விசுவாசத்தினாலே மோசே கடினமானவைகளை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டாராம். வாசிங்க பார்க்கலாம். அங்கே 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். வேர்ட் வினைச்சொல், தெரிந்து கொண்டார். இட் இஸ் நெவர் an accident. இது ஒரு விபத்து அல்ல. It was never imposed on Moses. இது மோசேயின் மேல் யாரும் திணிக்கவில்லை. மோசே என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். விசுவாச வாழ்க்கை நாம் வாழவில்லை என்று சொன்னால் எதை தெரிந்து கொள்வோம் தெரியுமா? நம்ம காமன் சென்ஸ் படி பேசுவோம். காமன் சென்ஸ் படி நம்ம எதை தெரிந்து கொள்வோம்? துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வோமா? துன்பத்தை விட்டு ஓடுறதை தெரிந்து கொள்வோமா? காமன் சென்ஸ் இருக்கிற யாராக இருந்தாலும் சரிதான், துன்பத்தை அனுபவிக்க என்ன செய்ய மாட்டாங்க, தெரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் மோசே விசுவாசத்தின் மூலமாக துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஏன்? அங்க பாருங்க, 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். So it was a comparative choice. அதாவது ஒத்து பார்த்து மிகவும் ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்கிற ஒரு தெரிந்து கொள்ளுதல். ரெண்டையும் பார்க்கிறார் அவர். ஒரு சைடுல என்னது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு? மோசேக்கு. அதை தெரிந்து கொள்ளலாம், அதையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு சைடுல என்ன அனுபவிக்கணும்? துன்பத்தை. இந்த துன்பத்தை அனுபவிக்கவில்லை என்றால் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஆனால் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் கம்பேரிசன் எதை தெரிந்து கொண்டாராம்? துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்யலாம்? தெரிந்து கொண்டார். What a choice. இதன் மூலமாக விசுவாசத்தினாலே. So விசுவாசம் கடினமான பாதையை தெரிந்தெடுப்பதற்கு மோசேக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. அநித்தியமான பாவ சந்தோஷம் அது ஒரு விசாலமான பாதை, அது சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு பாதை. உலக பிரகாரமாக அது ஈஸியான ஒரு பாதை, சுலபமாக சென்று விடலாம். ஆனால் அது எனக்கு வேண்டாம். நான் கடினமான பாதை என்ன செய்கிறேன்? தெரிந்தெடுத்துக் கொள்ள போகிறேன். அந்த பாதையில் என்ன உண்டு? துன்பம் உண்டு. தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிற பாதையை மோசே தெரிந்து கொண்டார். தேவனுடைய உடன்படிக்கையின் வழியிலே நடப்பது சுலபமான பாதை அல்ல. இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக சுவிசேஷங்களிலே சொன்னார். இந்த நித்தியத்துக்கு ஏதுவான பாதை எப்படிப்பட்ட பாதை? அது விசாலமான பாதை அல்ல, ரொம்ப நெருக்கமான பாதை. அந்த நெருக்கமான பாதையில நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? சிலர், ஒரு சிலர். நல்ல விசாலமான பாதை நடக்கிறவங்க எத்தனை பேர்? அநேகர். மோசே dared to be part of the minority. அந்த ஒரு சிலர் என்கிற அந்த கூட்டத்தோடு கூட யார் சேர்ந்துட்டார்? மோசே. ஜெனரலி காமன் சென்ஸ் படியாக பார்ப்போம்னு சொன்னா நம்ம எப்பவுமே மெஜாரிட்டியோட தான் இருப்போம். அஃப்கோர்ஸ் ஆட்சியே மெஜாரிட்டிக்கு தான் இங்க, அப்படிதானே? யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்க ஆட்சி வைப்பாங்க. மைனாரிட்டியில யாருக்குமே ஆட்சி வைக்க முடியாது.
அப்படியே அமைச்சா கூட ஒவ்வொரு நாளும் டிவியில நியூஸ் பண்ணியே கொண்டுருவாங்க. மைனாரிட்டி அரசாங்கம், மைனாரிட்டி அரசாங்கம், மைனாரிட்டி அரசாங்கம்னே அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை கொண்டுருவாங்க. இங்க மெஜாரிட்டி தான் ஆட்சி. காமன் சென்ஸ் படி பார்க்கணும்னு சொன்னா வாழ்க்கை எப்படிதான் அமையணும்? எங்க மெஜாரிட்டி இருக்கிறதோ அங்கதான் நம்ம வாழ்க்கையை திருப்பணும். அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாக செல்லலாம். சில நேரங்கள்ல உங்களுடைய ஸ்கூல் கேம்பஸ்ல, உங்களுடைய காலேஜ் கேம்பஸ்ல ஒரு சிலரில் ஒருவனாக இருப்பது என்னது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான காரியம். அநேக நேரத்துல அந்த சோதனை, அந்த ஒரு டெம்டேஷன் என்னன்னு சொன்னா, நானும் அந்த அநேகரோட கூட என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஒரு டெம்டேஷன். மோசேயினுடைய விசுவாசத்தின் அடிப்படையில நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு சிலரில் ஒருவனாக என்ன செய்யணும்? மோசேயின் விசுவாசம் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டது. Sufferings in Christian life could also be a choice. Doesn't have to be always. எப்போதுமே துன்பங்கள் நாம் தெரிந்து கொண்டதன் மூலமாக வருவதல்ல. ஆனால் சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பங்கள் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் விளைவு. உதாரணத்திற்கு, ஒரு வாலிப சகோதரனாக, சகோதரியாக, ஒரு மாணவனாக, ஒரு மாணவியாக உங்களுடைய அந்த காலேஜ் கேம்பஸ்லயோ அந்த ஸ்கூல் கேம்பஸ்லயோ பிறர் செய்கிறதை நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லி நிற்கும் போது வருகிற பரிகாசம், வருகிற அந்த பெயர், அந்த ஏளனங்கள், ரிசல்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ். நீங்கள் அதை என்ன செய்றீங்க? தெரிந்து கொள்கிறீர்கள். அதை எஸ்கேப் ஆகலாம், பட் யூ ஆர் மேக்கிங் எ சாய்ஸ். சோ இது மோசேக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த சாய்ஸ் நம்ம செய்கிறோம், ஏற்படுத்திக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியே எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதா? நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே இதுதான். நல்ல வேலை இங்க நான் கேட்கல. ஒவ்வொரு டைமும் இதுல பிபி 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 இந்த சத்தம் கேட்கும்போது என்னன்னா, தெரிந்து கொள், மேக் அ சாய்ஸ், மேக் அ சாய்ஸ். ஒரு சாய்ஸ், எப்பெல்லாம் பிபி வருதோ எடுத்து பார்த்து, அது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ், பிபின்னு வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கறது ஒரு விதமான அடிமைத்தனம். என்னுடைய போன் என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பிபி வந்தாலே இங்க பிபி ஏறிடும் நிறைய பேருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு 50 தடவை பிபி ஏறும். ஏன்னா 50 தடவை இது பிபி பிபி பிபின்னு சொல்லி இருக்கணும். சர்ச்சில் இருந்து அது ஒரு சைக்காட்ரிக் இஷ்யூ மாதிரி ஆகும். எப்போ பிபி வந்தாலும், பிரசங்கம் வந்தாலும் சரிதான், அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ், அதை செய்ய மாட்டேன்னு சொல்றது ஒரு சாய்ஸ். ஸோ இந்த தெய்வ பக்தன் சொன்னாரு, நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பான்மை நம்முடைய சாய்ஸஸ், நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் என்ன செய்யறதா தீர்மானிக்கப்படுகிறது. 26வது வசனத்திலிருந்து நம்ம மோசேயை குறித்து வாசிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் 25வது வசனத்துல மோசே தெரிந்து கொண்ட விதம். தேவ ஜனத்தோடு கூட நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறேன். Therefore, ஆனப்படினால 26வது வசனத்துல மோசே குறித்து என்ன செய்வோம், அந்த 26வது வசனங்கள் இருந்திருக்காது மோசே இந்த தெரிந்தெடுப்பை செய்யவில்லை என்றால். சகோதர சகோதரிகளே, தேவ ஜனங்களே, அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம், நல்லது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன், நல்லது. But how about your everyday decisions? உங்களுடைய ஒவ்வொரு நாளின் தெரிந்தெடுப்புகள் எப்படி காணப்படுகிறது? If life is full of choices, வாழ்க்கையிலே அநேக பெரும்பான்மையான பகுதிகள் தெரிந்தெடுப்பை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால், நான் எதை தெரிந்தெடுக்கிறேன்? தேவனுக்கு மகிமை கொடுக்கிற காரியங்களை தெரிந்தெடுக்கிறேனா, இல்லை தேவனுக்கு மகிமையற்ற தன்மையை கொண்டு வருகிற காரியங்களை தெரிந்தெடுக்கிறேனா?
என்னுடைய கல்லூரியிலே, என்னுடைய ஸ்கூலிலே, என்னுடைய வேலை இடங்களிலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலே, என்னுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நான் தெரிந்தெடுக்கிற காரியங்களை வரும்போது நான் எப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்தெடுக்கிறேன். அது மிகவும் முக்கியம். Because the faith of Moses equipped him to make godly choices. மோசேயினுடைய விசுவாசம் தேவனுக்கு பிரியமான தெரிந்தெடுப்பதற்கு அவனை தயார்படுத்தினார். நான் விசுவாசமுள்ள ஒருவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு பிரியமானவற்றை, பிரியமற்றதை நாம் தெரிந்தெடுப்போம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் செத்து போன விசுவாசம். Faith is evidenced by our choices. நம்முடைய தெரிந்தெடுப்புகள் நம்முடைய விசுவாசத்தின் குணாதிசயத்தை இந்த உலகத்துக்கு என்ன செய்யுது? In other words, you tell me your choices, I will tell about your faith. நீங்கள் எதை வாழ்க்கைக்காக தெரிந்தெடுக்கிறீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்லுகிறேன். விசேஷமாக இங்கு திருமண வயசில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், that's a very important choice. ஒரு திருமணத்திற்காக ஒரு தெரிந்தெடுப்பை செய்யும்போது அது is an important choice of your life. The question is, எதை அடிப்படையாக கொண்டு அந்த தெரிந்தெடுப்பை நீங்கள் செய்வீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுக்கு மகிமையான விதத்திலே தேவன் எதை பார்க்க சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே பார்த்து அந்த தெரிந்தெடுப்பை செய்கிறோமா? இல்லை, இந்த உலகம் எதை பார்க்க சொல்லுகிறதோ, உலகம் எதை பார்க்க சொல்லுகிறோமோ அதை அடிப்படையாக கொண்டு ஒரு வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா மிகவும் முக்கியம். Tell me your choices, I will tell you about your faith. எதை தெரிந்தெடுக்கிறாய் என்னிடத்திலே சொல்லு. உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்கிறேன். தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, விசுவாசத்தினால் மோசே உலக சந்தோஷங்களை விட்டு விட்டான். பாருங்கள், அங்கே 27வது வசனத்துல அடுத்த வினைச்சொல் verb யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. விசுவாசத்தினாலே, that's the means, அதான் முகாந்திரம். விசுவாசத்தின் மூலமாக அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல், இங்கதான் verb வருது, வினைச்சொல். எகிப்தை என்னது? விட்டு போனான். That's a word, action word, வினைச்சொல். எது முகாந்திரம்? விசுவாசம் தான் முகாந்திரம், மீன்ஸ். என்ன verb? எது செயல்பாடு? விட்டு போனான். எப்படிப்பட்ட எகிப்து? பாருங்கள் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுப்பு. அந்த விதமான எகிப்து. சோ இது ஒரு சாதாரணமான எகிப்து அல்ல. இது நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை நாடி தெரிகிறோமோ, எதை குறித்து சொப்பனம் பார்க்கிறோமோ அதை நமக்கு தருகிற எகிப்து. எங்க கஷ்டம் இருக்குதோ அங்க விட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. பட் எங்க ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குதோ அங்க விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம். விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவது என்ன செய்தான்? வெறுத்து பாவ சந்தோஷங்கள் நிறைந்த எகிப்தை விட்டு போனான். So விசுவாசம் led Moses into a godly separation. மோசேயினுடைய விசுவாசம் ஒரு தெய்வீகமான வேறுபடுத்தலை மோசேயினுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தது. எகிப்திலிருந்து வேறுபட்டு அங்கே விட்டு என்ன செய்தாராம்? வெளியேறி போனவர். அங்கே எகிப்தில் என்ன இருக்குது? பவர், அதிகாரம், பொசிஷன், பதவி, டைட்டில், பெயர்கள், சந்தோஷங்கள், பிளஷர் எல்லாம் எங்க? எகிப்து. அதை விட்டு வெளியேறினார் யார்?
மோசே. You see the faith, விசுவாசம் எப்படின்னு பார்க்குறீங்களே? விசுவாசம் பாவ சந்தோஷங்களை விட்டு விடுவதற்கான அந்த பலம், அந்த தைரியம் எது மூலமாக வருது? விசுவாசத்தின் மூலமாக. எகிப்து மோசேக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, மீதியானும் வனாந்தரமும் மோசேக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. He chose that. இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்கள்ல சொன்னார், you cannot serve God and money. தேவனையும் ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்ய முடியாது, ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது. தேவன் இல்லை என்றால் ஐஸ்வர்யம், ரெண்டுல ஒன்று. You can't serve both. 12 சீஷர்கள்ல ஒருவர் அதை செய்யறதுக்கு முற்பட்டார். பேர் என்னது? யூதாஸ். ஆண்டவரும் வேணும், எதுவும் வேணும், உலகம் என்ன கொடுக்குதோ அதுவும் வேணும். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு சீஷன் யாரு? யூதாஸ். இவரும் வேணும், ஆனா அதுலயும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனா பர்ஸுக்குள்ளேயும் பாக்கெட்டுக்குள்ளே என்ன வருதோ அதுவும் வேணும், அதுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. கடைசியில் ஆண்டவரும் கிடைக்கல, அதுவும் கிடைக்கல, ரெண்டும் போயிடுச்சு. அத ஒரு பக்தன் விதமாக சொன்னார், if you try to serve God and world together, you will ultimately miss both the world and God. நாம் தேவனையும் உலகத்தையும் சேர்த்து ஊழியம் செய்வதற்கு முயற்சிப்போம் என்று சொன்னால் கடைசியாக உலகத்தையும் இழந்து விடுவோம், தேவனையும் என்ன செய்வோம்? இழந்து விடுவோம். உலகம் எப்படி நம்மளை பிறந்தோம்? உலகம் நம்மளை ஒருபோதும் அணைக்கிற உலகம் அல்ல. எவ்வளவுதான் நீங்க உலகத்துக்கு நீங்க ஊழியம் செய்தாலும் கடைசியாக என்ன செய்யும்? தள்ளிவிடும். அதான் உலகத்தின் குணாதிசை. ஆகவே உலகத்தையும் ஆண்டவரையும் சேர்த்து நாம் ஊழியம் செய்வோம் என்று நினைத்தால் கடைசியாக உலகத்தையும் இழந்து விடுவோம், ஆண்டவர் என்ன செய்வோம்? இழந்து விடுவோம். Choice one. It is either the world or God. உலகம் இல்லை என்றால் யார்? தேவன். மோசே விட்டு சென்றான். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த கேம்ப் நம்முடைய வீடுகளை விட்டு ஊர்களை விட்டு இப்படி ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு காரியம் சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் அருமையான கொஞ்சம் சமயத்தை நேரத்தை எடுத்து திங்க் பண்ணலாம். குக்கர்ல 4 விசில் வந்துருமோன்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவர் 4 பாயிண்ட முடிப்பாரான்னு மட்டும் கவலைப்பட்டா போதும். விசிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இப்போ எங்களுடைய சர்ச்சில் ஒரு கேம்புக்காக போயிட்டு வந்தோம். ஏலகிரி மலைக்கு போய் ஒரு 5 நாள் தங்கி கேம்ப். அந்த ஒரு மலை என்வாயன்மெண்ட்ல எல்லாருக்குமே அந்த தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிற ஒரு தருணம். இந்த ஒரு என்வாயன்மெண்ட், இந்த ஒரு சூழ்நிலை அதற்கு அருமையான ஒரு சூழ்நிலை. நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிற ஒரு தருணம். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ இந்த காரியத்தை விட்டு விடு. நாளோடு சொல்றார், இந்த சிந்தனையை விட்டுவிடு, இந்த பழக்கத்தை விட்டுவிடு, இந்த நோக்கத்தை விட்டுவிடு, இந்த வாஞ்சையை விட்டுவிடு. அநேக நேரங்கள்ல நாம் தேவனிடத்துல ஏன் கிட்டி சேர முடியவில்லை என்று சொன்னால் நாம் விட்டு விடுவதற்கு தயங்குகிறோம். விட்டு விடுவதற்கு ரொம்ப தயங்குகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சை, இது என்னுடைய சொப்னம், அதை எப்படி விட்டு விடுறது? அந்த விட்டு விடுவதற்கு நாம தயங்குகிறதுனால தேவனிடத்துல கிட்டி சேர்வதற்கு என்ன செய்ய முடியாது, முடியாமல் போகுது. மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்க சரித்திர புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஏதோ மோசே 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை நடத்தினாரு, பெரிய ஒரு லீடரு, ஆண்டவருக்கு அப்பாற்பட்டு பூமியில சாந்த குணமுள்ள ஒரே மனுஷன்லாம் சொல்லிடுறோம். பட் இட் டுக் a lot to reach there. அப்படி ஒரு சூழ்நிலை அடைவது சுலபமான ஒரு பாதை அல்ல.
அந்த துன்பத்தை தெரிந்து கொண்டார். எகிப்தை விட்டு சென்றார். அந்த விட்டு சென்றது நிமித்தமாக தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்தார். அதிகமாக தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டு வர மனிதன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஏன் தேவனிடத்திலே அதிகமாக கிட்டி சேர முடியவில்லை என்றால் ஏதோ ஒன்றை விட்டு விடுவதற்கு நாம் அதிகமாக கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை இந்த கேம்ப்ல இந்த மாதிரிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகளே என்னுடைய மகனே விட்டு விடு. என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குமான காரியம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நீ விட்டு விடுன்னு ஒரு காரியத்தை காண்பிக்கிறவர் என்று சொன்னார். விட்டு விடு. தேவனுக்காக விட்டு விட்ட யாருமே அதற்காக எந்த காலத்திலும் அழுதது கிடையாது. ஒரு முறை ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவை வந்து கேட்டது, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, நீ செய்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா செய்யறதுக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் தருவேன். அசைன்மெண்ட்ஸை கொடுத்த எல்லா அசைன்மெண்ட்ஸையும் அவன் ஏற்கனவே பண்ணிட்டான். அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அப்படியா? ஏன்னா செமினார்ல கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, சில ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரண்ட் ரோல. சின்ன அசைன்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஓவர் ஸ்மார்ட்னு காட்டணும். அவனே கேட்பான், சார் ஒரு டஃப் அசைன்மெண்ட் கொடுங்க. டஃப் அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியும், ஆனால் கொடுத்தா அவன் மாட்டிக்குவான். ஸோ சிலது வேணும்னே மாட்டிக்குவாங்க, ஓவர் ஸ்மார்ட் ஆகி. ஸோ இவனும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகும், எல்லாம் முடிச்சுட்டு அப்படியா அசைன்மெண்ட் டஃப் ஆக்குறேன், போப்பா எல்லாத்தையும் வித்துரு, எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு பின்னாடி வா, எஃப் கிரேட் போயிட்டான். பேதுரு அதை பார்த்தாரு, நம்ம இவனோட ஸ்மார்ட். ஆண்டவரே, உமக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டு நாங்க வந்தோம், எங்களுக்கு என்னது? யாரோ ஒருத்தங்க அப்படி கேட்குறீங்க, அப்படிதானே? எனக்கு தீர்க்க தரிசனம் வர ஒன்றும் கிடையாது, நான் சும்மா சொல்றேன். ஆண்டவர், உமக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டு நாங்க வந்தோம், எங்களுக்கு என்னது? ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, என்னுடைய நாமத்திற்காக யார் எதை விட்டு வந்தாலும் அவங்களுக்கு எப்படி திரும்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். God is no man's debtor. தேவன் யாருக்கு கடனாளி அல்ல. என்னுடைய நாமத்திற்காக நீங்கள் எதையாவது விட்டு விட்டு வந்திருந்தால் அது எப்படி திரும்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இம்மையில் இல்லாவிட்டால் மறுமையில். But God will repay. So பேதுருவுக்கு இயேசுவை பின்பற்றி செல்லும் போது நான் அதை விட்டுட்டு போறேன், இதை விட்டுட்டு போறேன்னு யாருமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவரை பின்பற்றி செல்வது ஒரு பாக்கியம், அவ்வளவுதான். இங்க யாரும் அந்த வேலையை விட்டு வந்து பின்பற்றேன், இவ்வளவு சம்பளத்தை விட்டு வந்து பின்பற்றேன், இவ்வளவு பதவியை விட்டு வந்து பின்பற்றேன்னு யாரும் பெருமை செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவரை பின்பற்றுவது பாக்கியம். ஆனால் அவருக்காக நாம யாரையாவது விட்டு விட்டு வந்திருந்தால் தேவன் அதை எப்படி திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய சமயத்துல, அவருடைய ஞானத்தின் அடிப்படையில இம்மையில் இல்லாவிட்டால் மறுமையில் அவர் என்ன செய்வார்? திரும்ப. யாராவது இந்த இடத்துல தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை, இல்லை பரிசுத்த வாழ்க்கைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை, இல்லை என்றால் ஊழியத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்தை, இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்தை விட்டுவிட தேவன் சொல்லுகிறார். நீங்கள் அதற்கு தயங்குகிறீர்கள் என்றால் தேவன் தாமே அந்த பலத்தை உங்களுக்கு தருவாராக. நீங்க இருக்கிற இடத்துல இந்த ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் இதற்காக தயங்கினேன், இந்த பழக்கம், இந்த வாஞ்சை, இந்த தீர்மானம் நான் விட்டு விடுகிறேன், உமக்காக விட்டு விடுகிறேன். விசுவாசம் மோசேயை உலக சந்தோஷங்களை விட்டுவிட செய்தது. விட்டு போனான். நான்காவதா, விசுவாசம் மோசே தேவன் ஏற்படுத்திய மார்க்கத்திற்கு கீழ்ப்படிய செய்தது. விசுவாசம் மோசே தேவன் ஏற்படுத்தின மார்க்கத்திற்கு கீழ்ப்படிய செய்தது. பாருங்கள், அங்கு 25வது வசனம், விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடராத படிக்க
அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் என்ன செய்தான்? வினைச்சொல், வேர்பு. என்ன வேர்பு? ஆசரித்தான். பார்த்தீங்களா? அதான் வினைச்சொல், வேர்பு. என்ன முகாந்திரம்? விசுவாசத்தினாலே. தேவன் ஏற்படுத்திய மார்க்கம் என்னது? ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து வாசல்ல பூசினீங்கன்னா யாரும் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. சங்கார தூதன் உன்னுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஆட்டு ரத்தமா? ஆட்டு ரத்தம் அது எப்படி தூதனை விடுத வைக்கும்? எந்த தேவதூதன் ரத்தத்தை பார்த்து பயப்படுற தேவதூதன்? எதுவுமே லாஜிக் கிடையாது. ஆனா தேவன் ஏற்படுத்தின மார்க்கம் அதுதான். ஆடு அடிக்கப்பட வேண்டும், இந்த ரத்தம் பூசப்பட வேண்டும். அந்த பூசின ஒவ்வொரு வீட்டிலையும் சங்காரதூதன் என்ன செய்வான்? கடந்து செல்வான். விசுவாசத்தின் மூலமாக மோசே தேவன் ஏற்படுத்தின மார்க்கத்திற்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். விசுவாசத்தின் மூலம். ஏற்கனவே கடந்த இரவிலும் இன்றைக்கு காலையில் நான் பேசியதாகவே இதில் அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. சில காரியங்கள் இதுவரையில் 11ஆம் அதிகாரத்தில் ரெப்படிஷனாக வரும். ஆனாலும் கூட சுலபமாக தேவன் ஏற்படுத்தின மார்க்கம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ஒருவன் பிதாவினிடத்தில் என்ன செய்வோம்? சென்று சேர முடியும். அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியும். ஒருவேளை யாராவது அந்த மார்க்கத்திற்கு இதுவரைக்கும் கீழ்ப்படியாவிட்டார், விசுவாசத்தின் மூலமாக முதல் முறையாக ஆண்டவரே, நான் உனக்கு பாடு, என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். நீர் ஏற்படுத்தின மார்க்கம் இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் மூலமாக அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராது. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி தேவன் ஏற்படுத்திய மார்க்கம். சீக்கிரமாக கடைசியான காரியத்திற்கு நம்ம கடந்து செல்வோம். விசுவாசத்தின் மூலமாக மோசே கடினமான ஜனங்களை வழி நடத்தினான். பாருங்கள், அங்கே 29வது வசனம். விசுவாசத்தினாலே, இப்ப மோசேக்கு பேர் அங்க இல்ல, அங்க என்ன வாசிக்கிறீங்க? அவர்கள். எவர்கள்? எவர்கள்? அங்க 28வது வசனத்துல போடுறது என்ன பேரு? இஸ்ரவேலர்கள். அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இந்த 11வது அதிகாரம் இவரையில் ஒரு ட்ரிக்கி சாப்டர். ஏன்னா அந்த கொக்கி வார்த்தைகளை நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கொக்கி விடுவான மீன் மாற்றுறது அப்படிப்பட்ட ஒரு சாப்டர். அந்த கொக்கி மீனையும் சேர்த்து தூங்குறது கொஞ்சம் கஷ்டம். நான் போன செக்ஷன்ல யூஸ் பண்ணேன். அந்த சாராளுடைய பேர் அங்க சாராளுடைய விசுவாசத்திற்காக போடப்படவில்லை. யாருடைய விசுவாசம் தான் போக்கஸ்? ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆனால் சாராளும் சொல்லி என்ன செய்யப்படுது? மென்ஷன் படுது. ஆனா யார் கூட கனெக்ஷன்? ஆபிரகாம் தான் போக்கஸ். அதே மாதிரி இந்த இடத்துல விசுவாசத்தினாலே அவர்கள் போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அவர்களுடைய விசுவாசம் யார்கிட்ட கணக்காகுது? மோசே. அவர் தான் அந்த பேசேஜ்ல போக்கஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாத்திராகம புஸ்தகத்துல வாசிக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் ரொம்ப விசுவாசத்துல ஒன்று அன்னைக்கு கிராஸ் பண்ணி போகல. யாருடைய விசுவாசம் அது? மோசேயுடைய விசுவாசம். மோசேங்கிற ஒரே மனிதனுடைய விசுவாசம். ஆனால் அந்த ஒரே மனிதனுடைய விசுவாசம் யாரையும் பாதிச்சிருச்சு? அந்த 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களையும் பாதித்திருச்சு. மோசேயினுடைய விசுவாசத்தின் மூலமாக இவர்களும் தைரியம் பெற்று என்ன செய்தார்களாம்? கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய விசுவாசம், the faith of Moses, ரத்தம் பூசுதல். 27வது வசனம், கீழ்ப்படிந்தான். சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்லுதல். விசுவாசத்தின் மூலமாக கடினமான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வழி நடத்தினார். நம்ம அநேகருக்கு கடினமான ஜனங்கள் இருக்காது. ஒருவேளை போதக ஊழியத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால், எல்லா போதக ஊழியத்திலும் கடினமான ஜனங்களையும் வழிநடத்த செய்கிற காரியம் உண்டு. நானே ஒரு சபைக்கு 16 வருடங்களாக போதகராக இருக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும், போதக ஊழியத்திலே கடினமான ஜனங்களே வழிநடத்த செய்கிற பொறுப்பு மிகவும் முக்கியம். கடினமான ஆடுகளை நம்ம எப்பவுமே தூக்கி தூர எரிஞ்சிட முடியாது. அந்த ஆடுகளும் மந்தைகள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சிலருக்கு குடும்பத்துல கடினமான பொறுப்புகளாக இருக்கலாம், சிலருக்கு வேலை இடங்கள்ல கடினமான பொறுப்புகளாக இருக்கலாம், சிலருக்கு விசுவாச வாழ்க்கையிலே அதிகமான கடினங்களாக இருக்கலாம்.
மோசே விசுவாசத்தின் மூலமாக கடினமான ஜனங்களை என்ன செய்தார்? வழிநடத்தினார். By faith he led stiff-necked people. கடின இதயமுள்ளவர், கடினமான காரியம். ஒருவேளை தேவன் அந்த கடினமான அந்த குடும்பத்தில் உங்களை வைத்திருப்பது நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை தேவன் உங்களை அந்த கடினமான சபையில ஒரு போதக ஊழியத்தில் வைத்திருப்பது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக அந்த சபையை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அந்த கடினமான சமூகத்தில் தேவன் உங்களை வைத்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் அந்த சமூகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை தேவன் உங்களை அந்த கடினமான கிளாஸ் ரூம்ல, இந்த கடினமான காலேஜ் கேம்பஸ்ல வைத்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக சகமானவர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக. விசுவாசத்தின் மூலமாக அது சாத்தியம். மோசே விசுவாசத்தின் மூலமாக கடினமான ஜனங்களை வழிநடத்தி சென்றார். காலையில மோட்ச பிரயாணம் என்கிற அந்த நாவல்ல இருந்து ஒரு கதையை சொல்லி முடிச்சு, அந்த சந்தேக கோட்டையில கிறிஸ்தியான நம்பிக்கையை வர்றதற்கு முன்பாக இந்த மோட்ச பிரயாண நூலை வாசிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க மோட்ச பிரயாணம்? அந்த புக்கை வாசிக்கலைன்னா அது மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்று. நான் எதுக்கு எப்படி சொன்னேன்னா, தயவு செய்து அந்த புத்தகத்தை வாசிங்க. அருமையான ஒரு புஸ்தகம் மோட்ச பிரயாணம், அருமையான ஒரு நாவல். ஜஸ்ட் இது வரைக்கும் வாசிக்கிறேன்னா வாசிங்க புஸ்தகம். இப்போ உங்களுக்கு தமிழ் வெர்ஷனே கூகுளில் பார்ப்பீங்கன்னா தமிழில் ஃப்ரீயாகவே வந்துடும், வாசிக்கிறாங்க. இந்த சந்தேக கோட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தியான நம்பிக்கையும் ஒரு சந்தைக்கு போவாங்க. இந்த சந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? வாசிச்சவங்க மாயாபுரி சந்தை. இந்த நாவல்ல மாயாபுரி சந்தை. அந்த மாயாபுரி சந்தையில ஒரு பெரிய திருவிழா நடக்குது. ஒரு சந்தை எக்ஸிபிஷன் திருவிழா. கிறிஸ்தியான நம்பிக்கை அங்க வருவாங்க. அந்த மாயாபுரி சந்தையை பார்த்தா அந்த சந்தையில என்ன வேணுமோ எல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும். நீங்க பேரை சொல்லுங்க, அந்த சந்தையில அது கிடைக்கும். அந்த சந்தைக்குள்ள வர்றாங்க கிறிஸ்தியானும் நம்பிக்கையும். டெஸ்டினேஷன் எங்க? மோட்சம். அதான் மோட்ச பிரயாணம். இப்ப மாயாபுரி சந்தையில நிக்கிறாங்க. சுத்தி பார்த்தா இந்த சந்தையை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறது முட்டாள் மட்டும்தான் செய்வான். அவ்வளவு அருமையான சந்தை. எக்ஸிபிஷன்ல கிடைக்காததே கிடையாது. ஆனா அந்த சந்தையில இருக்கிற எல்லாருமே இவங்களை கூப்பிடுவாங்க, வா 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 வா. இப்ப கூட மீன் மார்க்கெட்ல போனாலும் எக்ஸிபிஷன் அதான் செய்வாங்க, வா வான்னு கூப்பிடுவாங்க. இவங்களையும் கூப்பிட்டாங்க, வா 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 வா. இவங்க ரெண்டு பேரும் எதையுமே பற்றி கவலைப்பட வேண்டிய செய்றாங்க. சந்தைக்குள்ள நடக்கிறாங்க. அங்க சந்தையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரே ஆச்சரியம். இதுவரைக்கும் இங்க வந்த எல்லாருமே இங்க நின்னுதான் பழக்கம். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன செய்யறாங்க, நடந்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த சந்தையில் இருக்கிறவங்க பார்த்தா இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ். இது வெண்ணிற ஆடை, ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஆடை. ரொம்ப வித்தியாசம் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். ரெண்டாவது அந்த சந்தையில் இருக்கிறவங்க பாக்குறாங்க, இந்த ரெண்டு பேரும் பேசுற பேச்சு என்னது ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த சந்தைக்கு பொருந்தாத ஒரு பாஷையில இவங்க என்ன செய்றாங்க, பேசுறாங்க. இந்த பேசுற எல்லா வார்த்தையிலையும் ஒரே ஒரு கேரக்டர் தான், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். இது இந்த சந்தைக்கு ஒத்து வராத ஒரு பாஷை. அதை இவங்க பேசுறாங்க. கடைசியில் அந்த சந்தையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு தீர்மானம் பண்றாங்க, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன செய்திடணும், கொண்டுடணும். இவன் நம்ம சந்தையில நிக்க மாட்டானா, இவன் என்ன செய்யக்கூடாது, வாழவும் விடக்கூடாது, கொன்றும். ஆனா தேவனுடைய கிருபையினால கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் கண்களை மூடிக்கொண்டு இந்த மாயாபுரி சந்தை மூலமாக ஓடுவாங்க. ஓடி கடைசியில வரும்போது இந்த சந்தைக்கு வெளியில இருந்து சேர்றாங்க. அந்த சந்தையில இருந்து வந்ததை எங்க மாட்டுவாங்க, சந்தேக கோட்டை. காலையில சொன்ன அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விட்டு மோசே இலக்கை நோக்கி நின்றது. மாயாபுரி சந்த மோட்ச பிரயாண நாவல்ல மட்டுமில்லை, நம்ம சுற்றி ஒவ்வொரு நாவலும் அநேக நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா, அந்த சந்தையில் இருக்கிறவங்க பேசுறதும் நம்ம பேசுறதும் ஒண்ணு. அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, இவங்க நம்மள மாதிரி தான் பேசுறாங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் நம்ம ட்ரெஸ்ஸும்
ஒண்ணுதான். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ யாரும் நம்மளை கொண்டு போடுறதுக்கும் வழி தேடுறது கிடையாது. ஏன்னா நம்மளும் அவங்களும் ஒன்னே தான். ஆனால் கிறிஸ்டியான நம்பிக்கை நடந்த போது the difference was very clear. மாயாவரி சந்தை புரிந்து கொண்டது, இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனால் தேவன் அவர்களை தப்புவித்தது. ஏதோ ஒரு மாயாவரி சந்தைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறீர்களே, அந்த பாஷையை பேசணுங்கிற ஒரு ஆசை இல்லை, அதே போல சிந்திக்கணுங்கிற ஆசை இல்லை, அதே போல செயல்பட வேண்டும்ங்கிற ஆசை இல்லை, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விட்டு வாலிபர்களே, நம்முடைய கரங்களிலே ஒரு மாயாவதி சந்தை நம்ம அதிக நேரங்களில் கொண்டு செல்வோம். இந்த சந்தையினோடாக கடந்து செல்வது தப்பு இல்லை. ஆனா இந்த சந்தையிடையே பாஷையை நம்மளும் பேசி அதாகவே நாம மாறிவிட்டோம்னு சொன்னா அது பயங்கரம். முறிந்தவர்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு. தேவனை கிட்டி சேருங்கள். தேவன் இதை விட்டுவிட சொல்கிறார். விசுவாசத்தின் மூலமாக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மோசேயின் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களிலே நாங்கள் தேவனிடத்திலே கிட்டி சேர முடியாமல் தவிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், ஆனால் முடியவில்லை. காரணம், நாங்கள் விட்டு விடுவதற்கு தயங்கி இருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் இப்போது எதை விட்டுவிட சொல்கிறீர்களோ, உம்முடைய ஆவியானவர் மூலமாக உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அவற்றை விட்டுவிட உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதை தான். எங்களுடைய மாயாபுரி சந்தையின் மூலமாக நாங்கள் கடந்து செல்லும் போது அந்த சந்தையிலே இருப்பவர்கள் நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை கண்டுகொள்ள அந்த தைரியத்தை எழுந்தார். மோசேயின் விசுவாசத்திற்காக நன்றி. அடிச்சோடுகளிலே நடக்க எங்களுக்கு கிருபைதான். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உத்தம பிதாவே. ஆமென். What is next? Lunch. திருப்பி எத்தனை மணிக்கு வருவீங்க? எத்தனை மணிக்கு? எங்க வருவீங்க? இங்க பாருங்க, குரூப் தான். ஓகே, சரி, தேங்க்யூ. போலாமா?